ஒருவரை சந்திக்கும்போது ஹலோ மட்டும் சொல்லிட்டு நின்றுவீங்களா? இன்னைக்கு ஒருவரை சந்திக்கும்போது உண்மையிலே பயன்படுத்தக்கூடிய 30 நேச்சுரல் இங்கிலீஷ் சென்டென்ஸை கற்றுக்க போகிறோம். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, தமிழ் மீனிங்கை பார்த்து இங்கிலீஷ் சென்டென்ஸை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது நம்ம 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் டே 9. லெட்ஸ் ஸ்டார்ட். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைமாக ஒருத்தரை பார்க்கும்போது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நைஸ் டு மீட் யூ. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இட்ஸ் நைஸ் டு மீட் யூ. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. குட் டு மீட் யூ. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நைஸ் டு see you again. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. குட் டு see you again. உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரேட் டு see you again. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? எப்படி இருக்கீங்க? How are you? எப்படி இருக்கிறீங்க? How are you doing? எப்படி போகுது? How's it going? ரொம்ப நாளாச்சு பார்த்துன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ரொம்ப நாளாச்சு பார்த்து. லாங் டைம் நோ see. கொஞ்ச நாள் ஆகிவிட்டதே. இட்ஸ் பீன் அ while. ரொம்ப நாளாக உங்களை பார்க்கவே இல்லை. ஐ haven't seen you in ages. எப்படி போய் கொண்டிருக்கிறதுன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? எப்படி போயிட்டுருக்கு? ஹவுஸ் எவ்ரிதிங் கோயிங்? இவ்வளவு நாளாக எப்படி இருந்தீர்கள்? ஹவ் ஹேவ் யூ பீன்? விஷயங்கள் எப்படி போகின்றன? ஹவ் ஆர் திங்ஸ்? உங்களை இங்கே பார்ப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லைன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? உங்களை இங்கே பார்ப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை. ஐ didn't expect to see you here. உங்களை இங்கே பார்ப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை. ஐ wasn't expecting to see you here. உங்களை இங்கே பார்ப்பது எவ்வளோ ஆச்சரியம். வாட் அ சர்ப்ரைஸ் seeing you here. இங்கே என்ன செய்கிறீர்கள்னு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? இங்கே என்ன செய்கிறீர்கள்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? உங்களை இங்கே வர வைத்தது என்ன? வாட் பிரிங்ஸ் யூ ஹியர்? நீங்கள் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள்? வாட் ஆர் யூ ஹியர் ஃபார்? நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்னு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? ஹவு டிட் யூ கெட் ஹியர்? நீங்கள் காரில் வந்தீர்களா? டிட் யூ டிரைவ் ஹியர்? எப்படி வந்தீங்க? ஹவு டிட் யூ கம்? இது முதல் தடவையா இங்கே வரதுன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இது முதல் தடவையா இங்கே வரது? இஸ் திஸ் யுவர் ஃபஸ்ட் டைம் ஹியர்? நீங்கள் இதற்கு முன்பே இங்கே வந்திருக்கிறீர்களா? ஹேவ் யூ பீன் ஹியர் பிஃபோர்? இது உங்கள் முதல் வருகையா? இஸ் திஸ் யுவர் ஃபஸ்ட் விசிட்? நான் உங்களை எங்கோ பார்த்திருக்கிறேன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஐவ் சீன் யூ சம்வேர் பிஃபோர். நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறீர்கள். யூ லுக் ஃபெமிலியர். உங்களை இதற்கு முன் பார்த்துருக்கிறேன் என்று தோன்றுகிறது. ஐ ஃபீல் லைக் ஐவ் சீன் யூ பிஃபோர். என்னை நினைவிருக்கிறதான்னு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? என்னை நினைவிருக்கிறதா? டு யூ ரிமெம்பர் மீ? நான் யாருன்னு நினைவிருக்கா? டு யூ ரிமெம்பர் ஹூ ஐ ஆம்? என்னை நினைவிருக்கிறது இல்லையா? யூ ரிமெம்பர் மீ ரைட்? என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நான் ரவி. ஐ ஆம் ரவி. என் பெயர் பிரியா. மை நேம் இஸ் பிரியா. உங்கள் பெயர் என்ன அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? உங்கள் பெயர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? உங்கள் பெயரை தெரிந்து கொள்ளலாமா? மே ஐ நோ யுவர் நேம்? உங்களை நான் எப்படி அழைக்க வேண்டும்? வாட் ஷுட் ஐ கால் யூ? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இட்ஸ் நைஸ் டு மீட் யூ. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இட்ஸ் கிரேட் டு மீட் யூ. உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. லவ்லி டு மீட் யூ. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நீங்கள் எங்கிருந்து வரீங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்?
நீங்க எங்கிருந்து வருகிறீர்கள்? Where do you come from? நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவரா? Are you from around here? நீங்கள் இங்கே தான் வசிக்கிறீர்களா அப்படின்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? நீங்க இங்கே தான் வசிக்கிறீங்களா? Do you live around here? நீங்க அருகில் வசிக்கிறீர்களா? Do you live nearby? நீங்க இங்கே தான் இருக்கிறீர்களா? Are you based here? நீங்க என்ன வேலை செய்கிறீர்கள்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? நீங்க என்ன வேலை செய்கிறீர்கள்? What do you do? What do you do வந்து கேஷுவலா கேட்குற இங்கிலீஷ். நீங்க என்ன மாதிரியான வேலை செய்கிறீர்கள்? What kind of work do you do? நீங்க என்ன வேலை செய்து சம்பாதிக்கிறீர்கள்? What do you do for a living? நீங்கள் எவ்வளவு காலமா இங்க வேலை செய்கிறீர்கள்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? நீங்க எவ்வளவு காலமா இங்க வேலை செய்கிறீர்கள்? How long have you worked here? நீங்க எவ்வளவு காலமா இங்க வேலை செய்கிறீர்கள்? How long have you been working here? நீங்க இங்க நீண்ட காலமா வேலை செய்கிறீர்களா? Have you been working here long? உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். I've heard a lot about you. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard so much about you. உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். I've heard great things about you. உங்களை சந்திக்க ஆவலாக இருந்தேன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? உங்களை சந்திக்க ஆவலா இருந்தேன். I've been looking forward to meeting you. உங்களை சந்திக்க ஆவலா இருந்தேன். I was looking forward to meeting you. கடைசியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. It's great to finally meet you. இங்கே யாருடன் வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? இங்கே யாருடன் வந்திருக்கிறீர்கள்? Who did you come with? நீங்கள் யாருடனாவது வந்திருக்கிறீர்களா? Did you come with anyone? நீங்கள் யாருடனாவது இங்கே வந்திருக்கிறீர்களா? Are you here with someone? நீங்கள் எவ்வளவு நேரமாக இங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? நீங்க எவ்வளவு நேரமா இங்கே இருக்கிறீங்க? How long have you been here? நீங்க எப்போது இங்கே வந்தீர்கள்? When did you get here? நீங்கள் இங்கே வந்து நீண்ட நேரமா? Have you been here long? உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. It's so good to see you. உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. It's really good to see you. உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது. It's great seeing you. கொஞ்ச நேரம் பேசலாமான்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? கொஞ்ச நேரம் பேசலாமா? Can we talk for a minute? உங்களிடம் ஒரு நிமிடம் இருக்கிறதா? Do you have a minute? உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசலாமா? Can I talk to you for a moment? ஒரு காபி குடிக்கலாமான்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? ஒரு காபி குடிக்கலாமா? Would you like to grab a coffee? ஒரு காபி குடிக்கலாமா? Want to grab a coffee? Grab a coffeeன்றது கேஷுவலா கேட்கறது. ஒரு காபி குடிக்கலாமா? How about grabbing a coffee? பிறகு பேசலாம்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? பிறகு பேசலாம். Let's talk later. பிறகு பேசிக்கொள்வோம். We'll catch up later. எப்போதாவது சந்தித்து பேசலாம். Let's catch up sometime. உங்களை மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? உங்களை மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன். Had loved to see you again. சீக்கிரம் மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறேன். Hope to see you again soon. எப்போதாவது மீண்டும் சந்திப்போம். Let's meet again sometime. உங்களோட எண்ணை கொடுக்குறீங்களா அப்படின்னு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? உங்களோட எண்ணை கொடுக்குறீங்களா? Can I have your number? உங்கள் எண்ணை வாங்கிக் கொள்ளலாமா? Could I get your number? நம்முடைய எண்களை பரிமாறிக்கொள்ளலாமா? Can we exchange numbers? தொடர்பில் இருப்போம் அப்படின்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? தொடர்பில் இருப்போம். Let's keep in touch. தொடர்பில் இருங்கள். Keep in touch. தொடர்ந்து தொடர்பில் இருப்போம். Let's stay in touch. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, மீண்டும் சந்திப்போம்னு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, மீண்டும் சந்திப்போம். It was nice meeting you. See you again.
உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் எங்காவது சந்திப்போம். இட் வாஸ் கிரேட் மீட்டிங் யூ. See you around. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. பார்த்துக் கொள்ளுங்கள். கிரேட் மீட்டிங் யூ. டேக் கேர். நம்ம சென்டென்ஸை தனித்தனியாக பார்த்தோம். இப்போ அந்த சென்டென்ஸ் எல்லாம் ரியல் லைஃப் கான்வர்சேஷன், அதாவது ஒரு கான்வர்சேஷனில் எப்படி நேச்சுரலாக பயன்படுத்த போகிறோன்றதை பார்ப்போம். 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க. ஹே, லாங் டைம் நோ see. Oh wow, Priya, it's so good to see you. How have you been? Have been good. How about you? I'm doing great. I didn't expect to see you here. What brings you here? I'm meeting a friend for coffee. What about you? I'm here for a meeting. Do you live around here now? Yes, I do. I moved here a few months ago. Really? I didn't know that. How are you liking the area? I like it. It's quiet and convenient. What do you do these days? I'm working for a software company now. That's great. How long have you been working there? About 2 years. What about you? I'm still working at the same company. Nice. Do you have a minute? We should catch up. Sure. Would you like to grab a coffee? I'd love to, but I have a meeting in 10 minutes. No problem. Let's catch up sometime soon. Definitely. Can I have your number? Sure. Here you go. Thanks. Let's keep in touch. Of course. It was great seeing you. Great seeing you too. Take care. இப்போ ரோல் ப்ளே ப்ராக்டிஸ். பிரியா நான் சொல்கிறேன், அருண் வந்து நீங்கள் சொல்லுங்கள். சீன் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங் அண்ட் ஓல்டு ஃப்ரெண்ட். ஹே, லாங் டைம் நோ see. Have been good. How about you? I'm meeting a friend for coffee. What about you? Yes, I do. I moved here a few months ago. I like it. It's quiet and convenient. What do you do these days? That's great. How long have you been working there? I'm still working at the same company. Sure. Would you like to grab a coffee? No problem. Let's catch up sometime soon. Sure. Here you go. Of course. It was great seeing you. இப்போ ஃபைனல் ஸ்பீக்கிங் டெஸ்ட். 5 சென்டென்ஸ் தமிழ் சென்டென்ஸ் வரும். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி எவ்வளோ ஸ்கோர்னு சொல்லுங்கள். 1, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? 3, உங்களை இங்கே பார்ப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை. 4, பிறகு சந்தித்து பேசலாம். 5, தொடர்பில் இருப்போம். இதே மாதிரி 5 சென்டென்ஸை எடுத்து இன்னைக்கு ரியல் லைஃப்பில் பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ண. டே 1லேருந்து டே 9 வரை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீர்கள் என்றால் இந்த சேலஞ்சை விடாமல் தொடருங்க. டே 10ல் இன்னொரு யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸில் பார்க்கலாம். கீப் ப்ராக்டிஸிங். See you in day 10.